மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் கனமழையால் மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்களை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு. நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு வரும் காலங்களில் மண் சரிவுகள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. ஏறி பின்னாடி தள்ளி விட்டுறாதுண்ணா அதுண்ணா அண்ணா அண்ணா இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க அண்ணா இந்த பக்கம் சார் கொஞ்சம் திரும்பி சார் பின்னாடி தள்ளி நான் வந்துட்டேண்ணா வந்துட்டேண்ணா நான் வந்துட்டேன் அப்படியே கீழே நினைக்காங்களோ அதை தூக்கிறேன் சரி பண்ணிவிட்டேன். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அமைச்சர் என்கிற முறையிலையும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களையும் தலைமை நம்முடைய பொறியாளர்களையும் நேரடியாக நீங்கள் போய் பார்த்து இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து இப்போ நானும் செயலாளர்கள்லாம் பொறியாளர்லாம் வந்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் அந்த நியூ சாயிலிங் முறையை இங்கே வந்து புகுத்தி எங்கெங்கெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டுருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறோம். இன்னொன்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆய்வு ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குதுங்க. அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களை செயலாளர் அவர்கள் அழைத்து பேசி நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த மண் சரிவு எப்படி இதை தடுத்து நிறுத்தலாம் என்கின்ற அதையும் நாங்கள் மேற்கொள்ளலாம்னு இருக்கிறோம். ஆக இந்த மண் சரிவை கட்டாயம் நிறுத்துவதற்கு நிரந்தரமாக முதலமைச்சர் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கிறதால இதுக்கு ஒரு வழி காணணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதனால தான் அதை பார்வையிடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் இதெல்லாம் பார்வையிட்டு பின்பாடு எப்படி இதை மண் சரிவை நிறுத்தலாம், எதிர்காலங்களில் போக்குவரத்து தடையில்லாமல் எப்படி இது சீர் செய்யலாம் என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லி அதுக்கு பின்னால் அந்த பணிகளை இந்த துறையின் சார்பாக ஈடுபடுவோம். இப்போ வந்து என்னன்னு கேட்டால் நாங்கள் முழுமையாக அடைஞ்சிட்டு சொல்ல முடியாது. 8 இடங்களில் வந்து மண் சரிவு ஏற்பட்டுச்சு. தற்காலிகமாக வந்து ஜேசிபி வச்சு ஏனைய வந்து எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற சாலை பணியாளர் வைத்துக்கொண்டு சில இடங்களில் வந்து கூலி தொழிலாளர்கள் அழைத்து வந்து மரம் வெட்டுகின்ற பணிகளெல்லாம் நாங்கள் நேரடியாக இறங்கி தற்காலிகமாக இந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அது எங்கிட்ட இந்த மெயின்டெனன்ஸ் என்ற அளவில் இருக்கிற செலவுகள்லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். இது நிரந்தர தீர்வு அல்ல. அதான் சொன்னால் நிரந்தர செய்வதற்கு இனிமேல் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு எந்த முறையில் இதை நிரந்தரமாக இதுக்கு தீர்வு காண முடியும் என்பதை திட்ட மதிப்பீடு தயார் செய்வது தான் முதலமைச்சர் கவர்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கு மேலே அந்த பணிகளை ஏதாவது துவக்கிற போது வந்து இவ்வளோ ரூபாய் செலவாகணும்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இந்த மெயின்டெனன்ஸ் என்ற அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த பணத்தை வச்சு தான் இந்த தற்காலிகமாக செய்திருக்கிறோம். சரி.